திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கொப்போர்தும் கை பூழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சக்கரப்பள்ளி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் 3ஆம் திருமுறையில் இருக்கிற பதிகம். திருவெண்ணி என்னும் ஸ்தலத்திலிருந்து திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்சக்கரப்பள்ளிக்கு வந்தார் என்று புராணம் சொல்லுகிறது. மொய்தரும் சோலை சூழ் முளரிமுள் அடவி போய் மெய்தரும் பரிவேலான் வேள்வியை பாழ்படச் செய்த திருச்சக்கரப்பள்ளி முன்பு எய்தவந்தருளினார் இயலிசை தலைவனார். இயலிசை தலைவனார் திருச்சக்கரப்பள்ளி முன்பு எய்தவந்தருளினார் என்று சம்பந்தர் புராணத்தில் இதை பாடியிருக்கிறார். இந்த ஸ்தலம் ஐயம்பேட்டை என்னும் ஊருக்கு அருகில் உள்ளது என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஐயம்பேட்டை என்றே குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். சீகேஎஸ் ஐயம்பேட்டை என்னும் தலத்துக்கு ஊருக்கு ஐயம்பேட்டை தலம் இல்லாத ஊர். அதுலேயும் இஸ்லாமிய சென்டர், நிறைய முஸ்லீம்கள் தான் அங்கே இருக்காங்க. அந்த பகுதியில் இந்த ஊர் இருக்கிறது. சக்கரப்பள்ளி அந்த காலத்தில் என்ன பெயரால் இருந்ததோ, ஒரு பொதுவான ஆராய்ச்சி ஒன்று உண்டுங்க. நம்ம நாட்டில் சமண சைவ போராட்டம் இருக்குது இல்லைங்களா, அதில் சமணர்கள் தங்கி இருந்த இடங்களுக்கெல்லாம் பள்ளின்னு பேர். பிற்காலத்தில் சைவ போராட்டத்தில் அந்த சமணர் இருந்த இடமெல்லாம் சைவத்துக்கு வந்தாலும் அந்த பேர் அந்த பள்ளிங்கிற பெயரோட அந்த தலத்தின் பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஸ்தலத்துக்கு பள்ளிங்கிற பெயர் இருக்குது. ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியும் கூட அப்படி தான் வச்சுங்களேன். அவரும் ஆமாம் அதனால் இதுவும் அந்த மாதிரி வந்த இடமா இருக்கணும். ஆனால் திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது அது இதுன்னு ஏதாவது புராண கதைகள் சேர்த்து செய்வாங்க. சில சமயத்தில் அந்த புராணம் கொஞ்சம் ரொம்ப பழைய கதையாக இருந்தானா பதிகத்துலேயும் கூட ஏறி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் எல்லா புராணத்தையும் ஏற்றுக்கவும் முடியாதுங்க. அவங்க எதையாவது பேர் வச்சு எதையாவது ஒரு கதையை கட்டி விட்டுருவாங்க. அப்போ தான் பொதுஜனங்க வருவாங்க. அதுக்காக பாருங்கள். படையினார் வெண்மழு பாய் புலித்தோல் அறை உடையினார். படையினார் ஆர் விகுதி இருக்கிற மாதிரி வெண்மழு என்பதுக்கு வெண்மழுவினார் என்று ஆர் விகுதி சேர்த்துக்கணும். பாய்புலித்தோல் அறை உடையினார் உமை ஒரு கூறனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் விரிபுனல் சடையினார். இத்தனை இறைவனுக்கு அடையாளங்க. இது பல முறை படிச்சிருக்கிறோம். உறைவிடம் சக்கரப்பள்ளி, அவர் எழுந்தள்ளி இருக்கின்ற இடம் திருச்சக்கரப்பள்ளி என்னும் ஸ்தலம் என்று அந்த ஸ்தலத்தின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல் மற்ற பாடல்களுக்கும் பார்த்து கொள்ள வேணும். பாடினார் அருமறை. அருமறை பாடினார் எனவே சாமவேதம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுதான் இசை வடிவத்தில் இருக்கிறது. சாமவேதம் இசை வடிவத்தில் இருக்கிறதும் ரிக்குவேதம் மந்திர வடிவத்தில் இருக்கிறது என்றும் யஜுர்வேதம் வேள்வி செய்கின்ற சடங்குகளை சொல்லுகிறதா இருக்கிறது. யஜ் என்றாலே வேள்வின்னு அர்த்தம். அதில் தான் யஜ்ஞம் என்பது வர்றது. பாடினார் எனவே சாமவேதம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பாடினார் அருமறை பனிமதி சடைமிசை சூடினார் படுதலை துண்ணெருக்கு அதனோடும் நாடினார். துண்ணெருக்கு சூடினார் அதுக்கு சேர்த்துக்கொள்ள வேணும். படுதலை நாடினார் என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். படுதலை என்பது இறந்து போனவர்களுடைய தலை, பட்டத்தலை, உயிரில்லாத தலை அப்படின்னு அர்த்தம். தலையில் ரெண்டு உண்டுங்க. கையில் ஏந்தி இருக்கிற தலை வேற, தலையில் வச்சிருக்கிற தலை வேற. தலையில் வச்சிருக்கிறதுக்கு நகுதலை அல்லது வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் ஏந்தி இருக்கிறது அப்படி தான் வெண்டலைன்னு தான் சொல்லுவாங்க. கையில் ஏந்தி இருக்கிறது பிரம்ம கபாலம். பிரம்மனுடைய தலையை கொய்த பொழுது அது கையில் கபாலமாக ஆயிற்றுன்னு சொல்லுவாங்க.
இந்த தலையில் இருக்கிற நகுதலை அல்லது வெண்டலை என்பது இருக்குதுங்களே, அது தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை அழிப்பதற்காக யாகம் செய்து யாகத்திலிருந்து பல கொடிய பொருள்களை தோற்றுவித்தார்கள். அந்த இப்படி தோற்றுவிக்கப்பட்ட பொருள்களில் தலை என்பது ஒன்று. அது வெறும் தலை மாத்திரமாக எலும்பு வடிவமாக இருக்குமா. அது என்று ஊழையிட்டு கொண்டு சிவபெருமானை எதிர்த்து வந்ததான். நீ தலையில் அப்படியே அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். அது அங்கே அப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பனிமதி சடைமிசை சூடினார் படுதலை துண்ணெருக்கதனோடும் நாடினார் இடுபலி நாடினார். படுதலையில் இடுபலி நாடினான்னு கூட்டிங்க. பனிமதி சடைமிசை துண்ணெருக்கதனோடும் சூடினார்னு கூட்டிக் கொள்ளுங்க. கொஞ்சம் பொருள் கொண்டு கூட்டி தான் பண்ண வேணும் இந்த இடத்துல. நன்னி ஓர் காலனை சாடினார். அவருடைய நகரம் சக்கரப்பள்ளி. மின்னினார் சடைமிசை விரிகதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிளர் அரவமும் துண்ணினார். மின்னினார் அப்படின்னா அது ஒரு தனியான வினைமுற்று இல்லை. மின்னின் ஆர் சடை, சடைக்கு அடைமொழி. மின்னை போல பொருந்தி இருக்கின்ற சடை. எனவே மின்னினார் துண்ணினார்னு ஒரு வினைமுற்று வர்ற மாதிரி மின்னினார்னு ஒரு வினைமுற்றுன்னு வச்சுக்கப்படாது. மின்னின் ஆர் சடை என்று அது அடைமொழி. மின்னை போல பொருந்தி இருக்கின்ற சடை. மின்னினார் சடைமிசை விரிகதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும். இந்த பொன்னினார் என்பது கொன்றை கடைமொழி. பொன்னை போல நிறத்தை பொருந்தி இருக்கின்ற கொன்றை. பொன்னினார் கொன்றையும் பொறிகிளர் அரவமும். பொறிகிளர் என்பது அரவம், பாம்பு கடைமொழி. பாம்பின் உடலில் புள்ளி புள்ளியாக இருக்கும், இந்த படத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும், அதை பொறி என்று சொல்கிறது உண்டு. பொறிகிளர் அரவமும் துண்ணினார். என்ன பண்ணணும்? மின்னினார் சடைமிசை துண்ணினார்னு நெருங்க வைத்தார். எதை மதியமும் கொன்றையும் அரவமும் துண்ணினார் அப்படி முடித்து கொள்ள வேண்டும். உலகெல்லாம் தொழுதழ நான்மறை தண்ணினார். நான்மறையின் இடத்திலே இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணும். நான்மறையின் இடத்திலே இருப்பவர் என்றால் நான்மறைக்கு பொருளாய் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். நான்மறை தண்ணினார். அது எதுக்காக? உலகமெல்லாம் தன்னை அறிந்து வணங்குவதற்காக. இறைவன் வேதங்களை அருளி செய்தான். வேதத்தில் தன்னுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறான். ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறான். தன்னை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக சொல்லி வைத்திருக்கிறான் என்றால் உலகம் அதனை அறிந்து அந்த வகையாலே தன்னை வழிபட்டு உய்தி பெற வேண்டும் என்பதற்காக சொல்லி வச்சான். தன்னுடைய புகழை தானே பாடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அதனால் உலகெல்லாம் தொழுதழ நான்மறை தண்ணினார். நான்மறை நடத்தினார் என்று அர்த்தம். உலகெல்லாம் தொழுதழ என்பது கருத்து என்னன்னு கேட்டால், உலகமெல்லாம் தன்னை தொழுதலினாலே அறியாமையிலிருந்து எழுந்து ஞான நிலைக்கு வருவதற்காக. தொழுதழ என்பது பல இடத்துல வருங்க. ரொம்ப பிரச்சனைக்கு இடமான சொல்லுது. அந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பித்தது இந்த திருக்குறளில் தான். தெய்வந்தொழாள் கணவர் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. தொழுதெழுதல்னா தொழுது பின்னர் எப்படி எழுறது? எழுந்த பிறகு தானே தொழ வேணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு தொழுது எழுவாள் என்பதை எழுந்து தொழுவாள்னு மாற்றிக்க வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அது அப்படி கருத்து இல்லை. தொழுதலும் எழுதலும் ஏகாலத்தில் நடக்க வேணும். அதனால் தொழுது எழுவாள் என்பதுக்கு தொழா நின்று எழுவாள் என்று அர்த்தம் பண்ண வேணும். அதே மாதிரி தொழுதெழுவார் வினைவளம் நீரழ நீரணி அம்பலவன் அப்படின்னு திருக்கோவையாரில் ஒரு தொடர். அங்கேயும் அப்படி தான் அர்த்தம். இந்த இடத்துல தொழுதெழுவார் என்பதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், தன்னை தொழுது ஒரு வினை மேல் செல்லுதல். அதாவது ஒரு வினை செய்ய வேண்டும், ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை வணங்கி கொண்டு செய்ய வேண்டும். அப்போ அங்கே எழுதல் என்பது ஒரு வினை மேல் செல்லுதலை குறிக்கிறது. இன்னொரு பொருள் தொழுதலினாலே எழுவார். எழுதல்னா கீழே கிடக்கிறவன் மேலே வர்றது தானே எழுதுறன்னு சொல்கிறது. அப்போ கீழே எங்கே கிடக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் அறியாமையில் கிடக்கிறான், பிறப்பில் கிடக்கிறான். அறியாமை நீங்கினா பிறப்பு நீங்கும், மேலே வருவான். அதுதான் எழுதல். தொழுதலினாலே எழுதல். எழுதல் என்பதுக்கு மேலேறுதல். மேலேறுதலாவது அறியாமையில் நீங்கி மேலே வருதல், ஞானத்துக்கு வருதல். பிறப்பு நின்று நீங்கி மேலே வீட்டிற்கு வருதல் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். எனவே இந்த தொழுதெழுதல் என்பது தமிழ் இலக்கியத்திலும் பக்தி இலக்கியத்திலும் ரொம்ப பிரச்சனைக்கு உரிய சொல். இடம் நோக்கி அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். உலகெல்லாம் தொழுது எழ நான்மறை தண்ணினார் வளநகர் சக்கரப்பள்ளி. வாங்க. நலம்மலி கொள்கையார் நான்மறை பாடலார் வலம்மலி மழுவினார். வலம் என்பதுக்கு வெற்றி, வெற்றி பொருந்திய மழுவை உடையவர் என்றர்த்தம். வலம்மலி மழுவினார் மகிழும் ஊர் வண்டரை மலர்மலி சலமோடு வந்திழி காவிரி சலசல மணிகொழி சக்கரப்பள்ளியே. காவிரி சலசல என்று சப்தம் போட்டு வருதான், மணிகளை கொழித்து கொண்டு வருகிறதாம். அது வண்டுகள் ஒலிக்கின்ற மலர்களை அடித்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றார்.
வண்டு அறை, அறைனா ஒலித்தல், வண்டு அறை மலர்மலி சலமொடு வந்திழி காவிரி சலசல மணிகொழி சக்கரப்பள்ளியே. வெந்தவெண் பொடியணி வேதியர், இறைவன் அந்தணன் என்று சொல்றது உண்டு. அதனால வெந்தவெண் பொடியணி வேதியர், திருச்செங்கோட்டும் கூட அப்படித்தானே பாட்டம். வெந்தவெண் நீர் அணிந்து வெந்தவெண் பொடியணி வேதியர் விரிபுனல் அந்தமில் அணிமலை மங்கையோடு அமரும் ஊர். மலைமங்கை உமையம்மை. கந்தமார் மலரோடு, கந்தம் என்பது மனம் என்ற பொருளை உடையது. காரகில், அகில் தூபம், பன்மணி மாணிக்க மணிகள், சந்தினோடு அணைபுனல், சந்து சந்தனம். அப்போ மணமிக்க மலர்களும் கரிய அகிற்கட்டையினையும் பல வகையான மணிகளையும் சந்தனத்தினையும் அடித்து கொண்டு வருகின்ற புனல் நிறைந்த ஆற்றினை உடைய சக்கரப்பள்ளி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். பாங்கினான் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார், வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினார், உமையொரு கூரோடும் ஒளிபுனல் தாங்கினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே. பாங்கினால் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார். வாங்கினார்னா வளைத்தார்னு அர்த்தம். சிலையை வளைத்தார். சிலையை வளைத்தார் என்பது சொல்கிறது தான் ஒரு வழக்கு. ஆனால் அந்த திரிபுர சம்மாரத்தில் நேர்மலை தான் வில்லாக இருந்தது. அந்த வில்லோ அம்போ திரிபுரத்தை சங்கரிப்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் பொதுவாக சொல்கிறது வழக்கு. அந்த வழக்குப்படி இதை சொன்னார். பாங்கினால் முப்புறம் பாழ்பட, அதாவது இறைவனுக்கு சங்காரம் செய்வது தொழில். நினைச்ச பொழுது நினைச்ச பொருளை நினைச்சபடி சங்காரம் பண்ணுறது கிடையாது. அததுக்கு சங்காரம் பண்ணப்படுவதற்குரிய காலம் ஒன்று உண்டுங்க. அது வரைக்கும் இருக்கும். திரிபுரத்து அசுரர்கள் தேவர்களுக்கு பெரும் துன்பம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களை எந்த இடத்துல எப்பொழுது சங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதன்படி சங்கரித்தார்கள். அதில் இந்த கதையில் ஒரு செய்திங்க, இந்த 3 அசுரர்களும் வரம் பெற்ற பொழுது எங்களை யாரும் வெல்லக்கூடாது, எங்களுடைய கோட்டைகள் தனித்தனியாக அந்தரத்தில் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுது இந்த 3 ஒன்றாக சேருகிறதோ அப்பொழுது ஒரு அம்பினாலே இதனை வெல்ல வேண்டும். அப்படி தான் அவங்க வரம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி, அதான் பாங்கினால். அப்போ எந்த வகையாக அதை அழிக்க வேண்டுமோ அந்த முறைப்படி சங்கரித்தான் என்று கருத்து. பாங்கினான் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார். பாங்கினான், பாங்கினால் அர்த்தம். பாங்கினான்னா பாங்கு உடையவன் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. மற்ற இடத்துல விகுதி வர மாதிரி அந்த மாதிரி விகுதி இல்லை. பாங்கினால், அந்த ஆள் என்பது இல்லு இருக்கு பாருங்க, அதில் முன்னால் முப்புறம்னு மானா வருது பாருங்க. இந்த முன்னால் மானா வந்தானா இந்த இல்லு என்னாயிடும். அப்போ பாங்கினால் பாழ்பட என்பது பாங்கினான் அப்படின்னு வருது. ஆண் என்று வைத்து கொண்டிருந்தால் தப்பில்லை. தமிழில் வந்து 3ஆம் கட்டின் உருவுக்கு ஆண் என்று ஒரு உருவு, ஆள் என்று ஒரு உருக்கும். ஆண் ஆள்னு தனி உருவு கிடையாதுங்க. ஆள் என்ற உருவு தான் ஆண் என்று வரும். அதே மாதிரி ஓடு ஓடுன்னு 2 உருவு சொல்லுவாங்க. ரெண்டும் தனித்தனி உருவு இல்லை. ஒடு என்பது தான் ஓடு என்று வரும். விகாரம் தான், வேற ஒன்றும் இல்லை. பாங்கினால் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை வாங்கினார், வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினார். சிவபெருமான் உயர்வு உடையவன். தேவர்களெல்லாம் அவனை தொழுவார்கள். தேவர்கள் தொழுவதனாலே மட்டும் உயர்வில்லைங்க, அசுரர்களும் தொழுவார்கள். அப்போ ஒருவருக்கொருவர் எதிர்மறையான 2 பேருமே இவனை தொழுதலினாலே இவன் உயர்வுடையவன் அப்படின்னு அர்த்தம். தானவர் என்பது அசுரர்களுக்கு பேர். வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினார், உமை ஒரு கூரோடும் ஒலிபுனல் தாங்கினார் உறைவிடம் சக்கரப்பள்ளி. ஒலிபுனல் என்று கங்கையை குறித்தது. இடப்பாகத்தில் உமையம்மையை தாங்கினார், தலையிலே கங்கையை தாங்கினார் என்று. பாரினார் தொழுதழு பரவு பல்லாயிரம் பேரினார். சகசரநாம அர்ச்சனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வழக்கம் பழைய காலத்தில் இருந்திருக்குது. அர்ச்சனைங்கிறது பெருமானுடைய புகழ்பெயர்களை சொல்லுவது தான், வேற ஒன்றும் இல்லை. பெருமானுடைய புகழ்பெயரை சொல்லி அவனுக்கு வணக்கம் செலுத்துவது. அந்த புகழ்பெயருக்கு பின்னால் நம என்ற ஒரு சொல்ல சேர்த்தா வணக்கம்னு அர்த்தம் ஆகிடும். அந்த புகழ்பெயருக்கு முன்னால் பிரணவத்தை சேர்த்தோம்னா அது மந்திரமாக ஆகிவிடும். இதுதான் அர்ச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அர்ச்சனை என்பது வெறும் பெயர் தான். அது சமஸ்கிருதம் தமிழ் சண்டைகின்றலாம் ஒன்றும் கிடையாது. அது எது வேணாலும் பண்ணிக்கலாம். தமிழ்லேயே பண்ணாலும் கூட அதில் 3/4 பாகம் சமஸ்கிருத சொல்லு தான் கலந்துருக்கு. ஆனால் அதுக்காக போய் நம்ம முழுவதுமே சமஸ்கிருதம் பண்ண வேண்டியதில்லை. 3/4 பாகம் கலந்துருந்து தமிழாவது 1/4 பாகம் இருக்குதுல்ல, அது போதும் இல்லை. இப்போ நான் படிக்கிறேன், இதில் எவ்வளோ வட சொல் இருக்குதுங்க. ஆனால் அதுக்காக இது வடமொழின்னு சொல்கிறது கிடையாது, தமிழ் பாட்டு தான். அது என்னன்னு கேட்டால், நம்ம மொழிக்கும் அவங்க மொழிக்கும் பல எழுத்துக்கள் ஒன்றாயிடும், பல சொற்கள் ஒன்றாயிடும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் அவங்க தமிழில் மட்டும் என்ன எல்லாம் வட சொல் தான் ஏன் கலந்துருக்குது அப்படின்வாங்க.
வடசொல் கலந்துருக்குங்காக முழுவதும் வடமொழி ஆக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அதுதான் கருத்து. பாருங்க, பாரினார் தொழுதழு பரவு பல்லாயிரம் பேரினார். பேராயிரம் பரவி வானோரத்துன்னு சொல்கிறோம்ல, அதுதானுங்க சகசிரநாமாச்சனை பண்ணுன்னு சொல்கிறது போல் பேராயிரம் பரவி ஏற்றுன்னு சொன்னால் சரியாக போச்சு. வம்பு என்னத்துக்குங்க, அதையும் வச்சுங்க இதையும் வச்சுங்க, இதை உங்கள் வாயில் நுழைஞ்சா சொல்லுங்க, நுழையாவிட்டால் என்னால் சொல்ல முடியாது சாமின்னு சொல்லிட்டு போயிடு. பேராயிரம் பரவி ஏற்றுன்னு சொல்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. 100,000 பரவி ஏற்றுன்னு சொல்ல லட்சார்ச்சனை பண்ணுறாங்கல்ல, அப்போ என்ன பண்ண 100,000 பரவி ஏற்றுன்னு சொல்ல வேண்டியது தானே. பாரினார் தொழுதழு பரவு பல்லாயிரம் பேரினார் பெண்ணொரு கூறனார் பேரொலி நீரினார் சடைமுடி நிறைமலர் கொன்றையன் தாரினார். பேரொலி நீரின் ஆர் சடைமுடி, பெரிய ஒலியுடையதாக வருகின்ற கங்கை நீர், அது பொருந்தி இருக்கின்ற சடை, அப்படி அர்த்தம் பண்ணணும். பேரொலி நீரின் ஆர் சடைமுடி நிறைமலி கொன்றையன் தாரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே. முதிரிலா வெண்பிறை சூடினார் முன்னம் நாள் எதிரிலா முப்புறம் எரி செய்தார் வரைதன்னால் அதிரிலா வல்லரக்கன் வலி வாட்டிய சதிரனார். இந்த வரைதன்னால் என்பது 2 இடத்துல கூடுங்க. முன்னாள் எதிரிலா முப்புறம் எரி செய்தார் வரைதன்னால், முப்புறத்தை எரி செய்வதற்கு வில்லாக இருந்தது மேருமலை. அப்புறம் வரைதன்னால் அதிரிலா வல்லரக்கன் வலி வாட்டிய சதிரினார். வல்லரக்கன் வலியை வரையினால் வாட்டினார். வரையினால் வாட்டினா கைலை மலையின் கீழே அழுத்தினதனாலே வாட்டினார். அதிரிலா அரக்கன், எதற்கும் அதிர்ந்து கொடுக்காதவன், அவனும் கூட அந்த மலையின் கீழப்பட்டு வருந்தினான் என்று கருத்து. சதிரினார், சதிரினார் என்பது சதுரனார்னு ஒரு பாடபேதம் போட்டிருக்காங்க. அந்த பாடபேதம் உண்மையான பாடமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பாடபேதம் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் மேலே அந்த எதுகை எப்படி இருக்கு பாருங்க, முதிர் எதிர் அதிர்னு வருது இல்லை, அதனால சதிர் என்று தான் வரும். சதிர் என்பது நம்ம என்ன பண்ணோம், சதுர் என்ற சொல் சதிர் என்று திரிந்து நின்றது என்று அர்த்தம் வைத்துக் கொள்வோம். சதுர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் சாமர்த்தியம்னு அர்த்தம். சதுரன் அப்படின்னா சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சதுரன் என்பதுக்கு இன்னொரு பொருளுங்க. சமஸ்கிருதத்தில் சதுர் அப்படின்னா 4 அப்படின்னு, சதுர்த்தன் அப்படின்னா 4ஆவதாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். 4ஆவதாக இருப்பவன் என்னத்துன்னு கேட்டால், இந்த காரண கடவுள்னு சொல்கிறோம்ல, சிருஷ்டி திதி சங்காரம் பண்ணக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த 3 பேருக்கு மேலே இவர்களெல்லாம் கடந்தவனாக 4ஆவது பொருளாக இருப்பவன் சதுர்த்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு, நாம் 5 அவத்தை சொல்கிறோம் இல்லைங்களா, அதை போல் வேதாந்திகள் 4 தான் சொல்லுவாங்க. சாக்கரம் 1, சொப்பனம் 1, சுழுத்தி 1, துரியம் 1. இந்த துரியாதீதமெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. துரியம் என்பது அதுதானுங்களே, அதுக்கு மேலே 4ஆவது வர்றது இவன், அதான் சதுர்த்தன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சுஷுப்தி வந்து நாம் வந்து தூக்கத்தில் கொண்டு வரீங்க, அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பேருருக்கம் உயிர் படக்கம் 2 சேர்த்து நாம் 5 சொல்கிறோம். அவங்க இதோட 3ஆவது முடிச்சுக்கிறாங்கல்ல, இந்த நிலைமைக்கு மேலே நின்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அவஸ்தைகளெல்லாம் கடந்து நின்றவன், 4ஆவது நிலையில் நின்றவன் அப்படின்னு சொல்லி சதுர்த்தன் என்பதுக்கு 4ஆவதாக இருப்பவன் என்று ஒரு அர்த்தம் பண்ணுறது. அது மாதிரி வருகின்ற இடங்களில் எப்படி செய்யணுமோ அதுக்கு தந்தால் அந்த இடத்த வச்சுக்கோணும். 2 பொருள் உண்டு. துணிபடு கோவணம், துணிபடுனா அறுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். துணிபடு கோவணம் சுண்ணவன் பொடியினர் பனிபடு மார்பினர், பனி என்பது பாம்பு, பனிபடு மார்பினர் பனிமதி சடையினர். பாம்பின் படத்துக்கு பணம்னு ஒரு பேருங்க. அந்த பணத்தை உடையதாக இருக்கிறதுனால அந்த பாம்புக்கு பனி அப்படின்னு பேர். பனிபடு மார்பினர் பனிமதி சடையினர் மணிவண்ணன் அவனோடும் மலர்மிசையானையும். மணிவண்ணன் நீலமணி போலும் நிறத்தை உடையவன் அர்த்தம். சில இடத்துல மணின்னு பொதுவாக வருங்க. சிவபெருமானுக்கு சொன்னால் செம்மணின்னு அர்த்தம் பண்ணிக்கணும், திருமாலுக்கு சொன்னால் நீலமணின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். மணிவண்ணன் அவனோடும், வண்ணன் என்பது வண்ணன் வரும், மலர்மிசையானையும் தணிவினர். தணிவினர் தாழச் செய்தவர். தணிதல் என்பதுக்கு தாழ்தல் அர்த்தம். இவன் அனலாக ஓங்கினா இவனுடைய அடியும் முடியும் காண மாட்டாமல் அவர்கள் தாழ்ந்து நின்றார். அதனால் தணிவினர் வளநகர் சக்கரப்பள்ளி. உடம்பு போர் சீவரர். சீவர ஆடைங்கிறது காவி ஆடைக்கு பேர், தோர ஆடைக்கு பேர். புத்தர்கள் காவி ஆடையாலே உடம்பை போர்த்து கொள்வார்கள். அதனால் உடம்பு போர் சீவரர். உண்தொழில் சமணர்கள். அவர்கள் எப்பொழுதும் உண்ணுகிறதே தொழிலாக உடையவர்கள். ஊந்தொழில் சமணர்கள். விடம்படும் உரையவை மெய்யல. அவர்களுடைய உரை விடம்படும் உரை. அதை கேட்டிங்கன்னா அறிவு மயக்கத்தை தரும். விடம் உள்ளே ஏறிச்சுன்னா என்ன ஆகும், அறிவு மயங்கும், உயிர் போயிடும். அதுபோல் இந்த சமண பௌத்தர்களுடைய தத்துவத்தை கேட்டிங்கன்னா உங்களுடைய அறிவை மயக்கி உயிரை பயன்படாத உயிராக செய்துவிடும். அதனால் விடம்படும் உரையவை
மெய்யல விரிபுனல் வடம்படு மலர்கொடு, விரிபுனல் புனலும் வடம்படு மலர், வடம்படு மலர் ரெண்டு தான் அர்த்தம் பண்ணணும். மலர்கொடுன்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும், ரெண்டாவது வடம்படு மலர்கொடுன்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும். மலர்கொ அதாவது பூசைக்கு வேண்டிய பூவில் உதிரிப்பூ விடுபூன்னு சொல்லுவாங்க, அதுவாக மாலையாக தொடுக்கப்பட்ட பூன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் வேணும். அப்போ வடம்படு மலர் அப்படின்னா வடம் என்பது மாலை, மாலையாக தொடுக்கப்பட்ட மலர்களும், ரெண்டாவது மலரும் தனியாக அர்த்தம் பண்ணுறீங்கல்ல, அப்போ விடுபூக்களும், இவைகள்லாம் கொண்டு பூசை செய்யணும். விரிபுனல் வடம்படும் மலர்கொடு வணங்குமின். இப்போ பூசைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டார். தண்ணீர் வேணும், பூ வேணும், மாலை வேணும். வணங்குமின் வைகளும் தடம்புனல் சூழ்தரு சக்கர பள்ளியே, தன்வயல் புடையணி சக்கர பள்ளியம் கண்ணுதல் அவன் அடி கழுமல வளநகர் நன்னிய செந்தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பண்ணிய இவை சொல பறையும் மெய் பாவமே. பறையும்னா தேயும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பதிகத்தை சொன்னால் பாவம் தேயும் என்று இந்த பதிகப்பலன் சொல்லியிருக்கிறார்.